என்வரான்மெண்ட்டில் உள்ள த்ரெட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு த்ரெட் ஆஃப் பயோடைவர்சிட்டினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். இப்போ எப்படின்னா ஒரு எக்காலஜிக்கல் சைக்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்காலஜிக்கல் சைக்கிள் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எக்காலஜிக்கல் சைக்கிள்னா ஒரு பிளான்ட் இருக்குது, அதை சார்ந்து என்னென்னா கோட் இருக்கும், கோட்டை சார்ந்து யார் இருப்பாங்கன்னா ஹியூமன் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எக்காலஜிக்கல் சைக்கிளை வந்து என்ன பண்ணுன்னா இம்பேலன்ஸ் பண்ணுறது. இம்பேலன்ஸ்னால் அது வந்து கொலாப்ஸ் பண்ணுறது. அப்படி கொலாப்ஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா அங்கே வந்து அந்த சைக்கிளே வந்து என்னென்னா டிஸ்டர்ப் ஆயிரும். அதை பற்றி படிக்கிறது தான் வந்து த்ரெட் ஆஃப் பயோடைவர்சிட்டி, த்ரெட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா இப்போ இந்தியாவில் வந்து என்ன வேரியஸ் த்ரெட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இருக்குது. அதில் உள்ள என்னென்ன அந்த இது இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் கீழே உள்ளதில். இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஹேபிடேட் லாஸ் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து மேஜராக 3 ஹெட்டிங் இருக்குது. அதை மட்டும் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஹேபிடேட் லாஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்த்தோன்னா போச்சிங் யூஸ் ஆஃப் வைல்ட் லைஃபு, அப்புறம் கீழே வந்து பார்த்தா என்ன வருதுன்னா மேன் வைல்டு கன்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னன்னா இப்போ ஹேபிடேட் லாஸ். இப்போ ஹேபிடேட் லாஸ்னால் என்ன நார்மலாக தெரியும். ஹேபிடேட் லாஸ்னால் என்ன வாழ்விடத்தை வந்து என்ன இழக்கிறது பேர் தான் ஹேபிடேட் லாஸ் அப்படிங்குவாங்க. இப்போ எப்படின்னா இப்போ அந்த அந்த அனிமல்ஸு பிளான்ட்ஸ்லாம் வந்து எப்படி அதோட வாழ்விடத்தை வந்து என்ன லாஸ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா அதில் வந்து என்னன்னா ஒரு ஜி வரையும் என்னன்னா டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன ஏல வந்து என்ன கொடுத்தோம்னா டிஃபாரஸ்டேஷன். டிஃபாரஸ்டேஷன் என்ன தெரியும், காடு மலை காடுல உள்ள மலை இது செடி கொடி அடுத்த ட்ரீஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன வெட்டுறது, அதை வந்து அழிக்கிறது தான் டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து அடுத்த டாபிக் பார்த்தா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெட்லேண்டு. வெட்லேண்ட் எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஓசன் இருக்குன்னு வச்சுக்கலாம், பக்கத்துலேயே வந்து என்ன ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே வந்து இப்போ எப்படின்னா ஒரு பீச் இருக்குன்னா அது பக்கத்துலேயே வந்து ஃபாரஸ்ட் அது மாதிரிலாம் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓசனை வந்து விசிட் பண்ணுறதுக்காக, அந்த சீயை வந்து விசிட் பண்ணுறதுக்காக வரப்ப அவங்க வச்சிருக்க அந்த திங்ஸோட வேஸ்ட்டில் வந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து த்ரோ பண்ணுவாங்க. அதனால அது வந்து எங்கன்னா அது வந்து காற்றுல அங்கேயே போய் அந்த ஃபாரஸ்ட்டில் போய் அது வந்து பொல்யூட் பண்ணும். அதை தான் சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா அந்த வேஸ்ட் வந்து அந்த ஃபாரஸ்ட்டே வந்து பொல்யூட் பண்ணுதுல அதை சொல்கிறாங்க. அது சொல்கிறது தான் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ வந்து ஒரு திங்ஸ் வந்து இப்போ மெடிக்கல் சம்மந்தமாக ஒரு செடி வந்து நம்மளுக்கு தேவை, அது வந்து இங்கே கிடைக்காது, ஃபாரஸ்ட்டை பொறுத்து தான் கிடைக்கும். இப்போ அந்த ஃபாரஸ்ட் வந்து நல்லா நேச்சராக இருக்கும், நல்லா வந்து ஒரு பசுமையாக இருக்கும். ஆனால் நம்ம போய் அதை என்ன பண்ணுவோம், பொல்யூட் பண்ணிடுவோம். ஏதாச்சும் அதை வந்து கரெக்டாக வளர்ந்துட்டு இருக்கோம், நம்ம அந்த சைடு போய் அதை வந்து பொல்யூட் பண்ணுவோம். அதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் ரா மெட்டீரியல்ஸ். தென் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரக். அதுவும் அதே தான். இப்போ நம்ம தேவையில்லாமல் அந்த சைடு போய் அது கரெக்டாக நார்மலாக நடந்துட்டு இருக்கோம், நம்ம தேவையில்லாமல் அங்கே போய் அதை எடுக்கிறேன்னு பேரில் அந்த இந்த அந்த செடியே நம்ம வந்து அழிச்சிருவோம். அதை சொல்கிறது தான் ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரக். தென் வந்து இல்லீகல் ட்ரேடு. என்ன நடக்கும்னா இப்போ சந்தன மரம் கடத்துறது அது மாதிரிலாம் நடக்கிறதெல்லாம் வந்து இல்லீகல் ட்ரேடில் வரும். இந்த செடியை வந்து வெட்டி அந்த மாதிரி தேவையில்லாமல் வேலை பார்க்குறது, அப்புறம் வந்து என்னன்னா ட்ரீஸை வந்து கட் பண்ணுறது, அந்த மாதிரி படிக்காத இல்லீகல் ட்ரேட்ஸில் வந்துடும். அடுத்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி. என்னன்னா இப்போ வந்து நான் அங்கே போய் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். எப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் அழிச்சு நான் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறேன், இப்போ அடுத்த ரோடு கட்டுறேன், டேம் கட்டுறேன், அது மாதிரி கட்டுறதுல டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்துடும். அதனாலையும் நம்மளுக்கு வந்து ஹேபிடேட் வந்து லாஸ் ஆகுது. தென் வந்து என்னன்னா ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து நார்மலாகவே அந்த இடம் வந்து நல்லா தான் இருக்கும், இவங்க போய் டெவலப் பண்ணுறன்னு பேரில் சின்ன டெவலப்மெண்ட்னு பேரில் அதை வந்து ஃபுல்லாகவே அழிச்சிருவாங்க. அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த இது ஃபுல்லாக. இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே எதை பற்றி சொல்லுதுன்னா ஹேபிடேட் லாஸ். எப்படி வந்து ஒரு பிளான்ட்டோ இல்லைன்னா வந்து அனிமலோ வந்து அதோட வாழ்விடத்தை வந்து இழக்குது அப்படின்னு சொல்கிறது ஹேபிடேட் லாஸில் முடிஞ்சிருச்சு. தென் வந்து என்ன போச்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப். ஓகேவா. இப்போ போச்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப்னா என்னன்னா இப்போ வந்து என்ன பண்ணா இது விலங்குகளை வேட்டையாடுறது தான் பற்றி சொல்கிறாங்க. விலங்குகளை வேட்டையாடுறது வந்து என்ன கில்லிங் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து என்ன கமர்ஷியல் ஹண்டிங் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா இப்போ நார்மலாக எப்பயாச்சும் ரேண்டமாக இப்போ எனக்கு தேவைப்படுது அதனால கொள்றது, அது வந்து எதில் வரும்னா கில்லிங் ஆஃப் அனிமலில் வரும். கமர்ஷியல் ஹண்டிங்னா என்னன்னா இப்போ காசு கொடுத்து இந்த வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு கொலை பண்ணுறது தான் வந்து அது என்னதுன்னா ஹண்ட் பண்ணுறது தான். அது வந்து என்ன கமர்ஷியல் ஹண்டிங்கில் வரும். அடுத்தது அதில் வந்து என்னன்னா 2 டைப்ஸ் இருக்குது. சஸ்டைனபிள் போச்சிங்காங்க. சஸ்டைனபிள்னா இப்போ சொன்னால ரேண்டமாக எப்பயாச்சும் கொள்றது, நம்மளுக்கு தேவைப்படுறது அப்போ வந்து என்னன்னா ஹண்ட் பண்ணுறது தான் சஸ்டைனபிள் ஹண்டிங். அதுவே இந்த கமர்ஷியல் ஹண்டிங்னா இப்போ மணி கொடுத்து வந்து நம்ம வந்து அந்த அனிமல்ஸ் வந்து நம்ம கில் பண்ண சொல்கிறது அதெல்லாம் இதில் வரும். அடுத்து வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் போச்சிங். என்னென்னத்துக்காக நம்ம வந்து அதை வந்து நம்ம கில் பண்ணுறோம் அந்த அனிமல்ஸை அப்படின்னு பார்த்தோன்னா பாப்புலேஷன். எப்படின்னா இப்போ வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபஸ்ட்டு டீர் வந்து அதிகமாக இருக்குது, எப்படின்னா இது மான் வந்து அதிகமாக இருக்குது, அடுத்து வந்து செடிலாம் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த மானை வந்து கில் பண்ணி தான் ஆகணும், அந்த டீர்ஸை வந்து நம்ம கில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அந்த இதில் பாயிண்டில் வருது. அந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ்னால் அப்படின்னா இப்போ வந்து வணிகத்துக்காக, எப்படின்னா இப்போ வந்து ஒரு டீரில் வந்து அந்த மான்லேருந்து நம்ம இது அதனோட கொம்பை நம்ம எடுத்து நம்ம விற்றுக்கலாம், செல் பண்ணிக்கலாம், அதுக்காகவே நம்ம இது பண்ணலாம். அடுத்து வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க பாருங்களேன், எலிஃபென்ட்ல வந்து கில் பண்ணி அதுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா தந்தத்தை எடுத்து விற்றுருவாங்க. அடுத்து வந்து பெங்கால் டைகரோட எடுத்து அதை கில் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்வெட்டர் தைக்கிறதுக்காக அதோட தோலை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம், அதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்த ரெமிடி, இதுலேருந்து நம்ம எப்படி வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து எப்படி தவிக்கிறது, இதெல்லாம் பண்ணால் வந்து அதோட வந்து நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறது ரெமிடியில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லீகல் ஹண்டிங்.
ட்ரேடிங் அண்ட் சுட் பி ஸ்டாப் அப்படிங்கிறாங்க. தேவையில்லாத வேலை எப்படின்னா, இப்போ தேவையில்லாமல் அந்த அனிமல்ஸை இப்போ அனிமல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையாக இருந்திருக்காது, அந்த நேரம் பார்த்து கொள்றதெல்லாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்ல. அவாய்ட் யூஸிங் அனிமல் ப்ராடக்ட்ஸ் எப்படின்னா, அனிமல் எப்படின்னா புலிப்பல் செயின் அது மாதிரிலாம் வச்சு அந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறதா கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து என்ன, நம்ம என்ன பண்ணோம், பயோடைவர்சிட்டி லாவை வந்து நம்ம என்ன ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக உள்ள மேன் வைல்டிங் கன்ஃப்ளிக்ட், இது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து என்னன்னா அனிமல் வந்து ஹியூமனை வந்து ஏன் ஹண்ட் பண்ணுது, எப்படின்னா இது அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்ல படிக்க வேண்டியதுதான், படிக்கிறது தான் மேன் வைல்டிங் கன்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன் வைல்டு கன்ஃப்ளிக்ட் இது எப்படின்னா, ஸ்டாண்ட் அரைஸ் தி காசஸ் டேமேஜ் அண்ட் டேஞ்சர்ஸ் டு தி மேன். எப்படின்னா இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஹியூமன் இருக்கான், இப்போ வந்து இது அனிமலாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுல அதை பற்றி படிக்கிறது தான் மேன் வைல்டு கன்ஃப்ளிக்ட் அப்படிங்குவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, இது அனிமலோ இல்லை ட்ரீயோட அனிமலோ இல்லை பிளான்ஸோட நம்ம வாழ்வாதாரத்தை இது பண்ணுறோம், லாஸ் பண்ணுறோம், அதை பற்றி படிக்கிறது வந்து ஹேபிடேட் லாஸு. அடுத்தது கீழே வந்து பார்த்தோம்னா போச்சிங் ஆஃப் அனிமல்ஸை வந்து ஹண்ட் பண்ணுறதை பற்றி படித்தோம். இப்போ வந்து என்னன்னா அனிமல்ஸ் வந்து நம்ம அட்டாக் பண்ணுறது படிக்க போகிறது தான் மேன் வைல்டு கன்ஃப்ளிக்ட் அப்படிங்குவாங்க. இப்போ மேன் வைல்டு கன்ஃப்ளிக்ட் வந்து ஒரு டெஃபினேஷன் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸ் ஒரிசாவில் வந்து என்னன்னா 195 வந்து ஹியூமன்ஸ் வந்து என்னன்னா அனிமல் வந்து கில் பண்ணியிருக்கு. 195 ஹியூமன்ஸ் வந்து என்னன்னா அனிமல் வந்து கில் பண்ணியிருக்கு. ஆனால் அது என்ன அனிமல்னு சொல்லவே இல்லை. அடுத்து வந்து என்னன்னா டோட்டலாக வந்து 14 வந்து அனிமல் வந்து லிப்பர்ட் கருஞ்சிருத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மும்பையில் வந்து 14 பீப்புள்ஸ் வந்து என்னன்னா கில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து என்ன ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் மேஜர் மேன் வைல்டு கன்ஃப்ளிக்ட். அடுத்தது எதுனால இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த அனிமல்ஸ் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. மேன் இன்ஃப்ளூயன்ஸ் மேன் வைல்டு கன்ஃப்ளிக்ட்ல சொல்றாங்க. ஸ்டிங் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னா என்னன்னா, இடம் வந்து எப்படின்னா அதோட வாழ்வாதாரம் வந்து இடம் வந்து சுருங்கிட்டே அதனால நம்ம அட்டாக் பண்ண வந்துருக்கலாம், எப்படின்னா ஒரு சிட்டிக்குள்ளே வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் என்கரேஜ்மெண்ட் டு தி ஃபாரஸ்ட் எப்படின்னா ஹியூமன் வந்து அங்கே போய் விசிட் பண்ணுறதுனால வந்து அவங்கள அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல்ஸ் மூவ் அவுட் தி ஃபாரஸ்ட் இன் டு சர்ச் தி ஃபுட் எப்படின்னா காட்டில் ஃபுட்டு இல்லாதனால அது நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் சிட்டி அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த ஃபுட் கிராப்ஸ் அண்டு கிராபேஜ் நியர் ஃபாரஸ்ட் அட்ராக்டட் வைல்டு அனிமல்ஸ் எப்படின்னா ஃபுட்டு இருக்குல்ல, ஃபுட்டு அந்த இந்த மாதிரி எப்படின்னா சொல்லுவாங்கன்னா வயலில் வந்து அந்த இது யானை வந்து வர்றது. அடுத்து வந்து என்ன, குப்பைக்கு பக்கத்துலேயே வந்து குப்பை தொட்டி பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி அந்த ஸ்மெல்லை அட்ராக்ட் பண்ணி நம்ம வைல்டு அனிமல்ஸ் வந்திருக்கலாம் அப்படின்னாங்க. இல்லைனா வந்து ஹியூமன் வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா அந்த அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுனால வந்து அந்த அனிமலை வந்து ஹியூமன் அட்டாக் பண்ணுது அப்படின்னு இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தவிர்க்கலாம், ரெமிடியை பொறுத்த ரெமிடினா என்னன்னா அதுலேருந்து எப்படி நம்மள காத்துக்கொள்றது அப்படின்னு பார்க்கறது தான் ரெமிடி. டெவலப்மெண்ட் ஒர்க் அண்ட் அரௌண்ட் ஃபாரஸ்ட் மஸ்ட் பி ஸ்டாப் எப்படின்னா ஃபாரஸ்ட் பக்கத்தில் வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணுறதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃபுட்டு அண்ட் வாட்டர் வந்து கிடைக்கிற மாதிரியே என்ன பண்ணணும்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ஜோனை வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி நம்ம என்னன்னா கம்பி வேலி வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேர்ட் பாயிண்ட்ல. இதோட அந்த கொஸ்டின் முடிச்சு.